பாகம் 4 த ப்ரூஃப். 18 சித்தர்களில் ஒருத்தரான கடமைன்றவர் அவரோட ஜென்ம விமோச்சனத்தை கிரியாயோகா மூலியமாகவும் பிராணாயாமம் மூலியமாகவும் மாயவரன்ற ஊரில் அடைஞ்சிருக்காரு. இதை பற்றி அங்கே விசாரிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தது. அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்னதும் எழுதி வச்சுட்டு போனதும் இதோட ஒத்து போகுது. இதை அவர் பயிற்சி பண்ணும்போது அவருடைய 3 சிஷியர்கள் உடல் ஊனமுற்றும் உடல்நல குறைபாடாலையும் பல பெயர் தெரியாத நோய்கள் தாக்கியதாகவும் அவர்களோட இளமை மறைந்ததாகவும் சொல்லப்படுது. இது அந்த காலத்துல வாய்மொழியா சொல்லப்பட்டாலும் இந்த காலத்துல அறிவியல் முறையா நிரூபிக்கப்பட்ட ஒரு ப்ரூஃபும் இருக்கு. சுரேஷ்குமார் அப்படின்றவர் 2010 கிரியா யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. 45 வயசான அவர் தினமும் 6 மணி நேரம் இந்த பயிற்சியை பண்ணுவார். 3 மாசத்துக்குள்ள அவரோட உடல் பழைய உடலை விட 200 மடங்கு அதிகமாகவும் உற்சாகமாகவும் மாறினதை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது போக அவரோட கூந்தல் இன்னும் கருமையாகவும் அவரோட உடல் தோல் சுருக்கங்கள் மறைந்து போனதையும் அவர் 10 வயது இளமையாக உணர்ந்ததையும் இதுல குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இதை அவர் பண்ணும்போது அவர் பணயம் வைத்து இழந்தது பணத்தை அல்ல. அவருடைய மனைவி உடல்நலம் குன்று, அவருடைய குழந்தைகள் உடல் சோர்வுட்டும் உடல்ல பல நோய்கள் வந்தும், அவருடைய தாயார் திடீரென்று பக்கவாதம் நோயால் தாக்கப்பட்டும், இப்படி அவர்களுடைய குடும்பம் பல பெயர் தெரியாத நோய்களால் 3 மாதங்கள் தொடர்ந்து அவதிப்பட்டனர். இதை என்னவென்று புரியாத சுரேஷ்குமார் எதனால் இது நடக்கிறது என்று தேடும்போது திடீர்னு இதை நிப்பாட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி இவர் 2 வாரங்களுக்கு இதை நிப்பாட்டி வைக்கிறாரு. அப்படி பண்ணும்போது அவருடைய மனைவி, தாயார், குழந்தைகள் அனைவரும் உடல்நலம் மீண்டும் பெற்று நன்றாக வாழ்ந்ததையும் இவர் கண்டறிகிறாரு. அவங்களோட மனைவி அதுக்கப்புறம் சொன்னது, என்னோட கணவர் ஜென்ம விமோச்சனம் அடையணுன்றதுக்காக முயற்சி செய்தாரு. ஆனா அதை அவர் அடைகிறதுக்கு மற்றவங்களும் அவரை சுற்றி உள்ளவங்களுக்கும் சீக்கிரமா இறக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதை நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லும்போது மொத்த தமிழ்நாடுமே பயங்கரமா சாக்காயிருச்சு. சித்தர்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எதையாவது உன்னை பெறணும்னா உன்னை இழந்தாதான் முடியும். இது நம்ம பூமிக்கு தர பரிகாரமா நினைச்சுக்கிட்டு தான் இந்த சித்தர்கள் இதை பண்ணாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதிக நாள் உயிர் வாழ்றதுக்கு இன்னொருத்தவங்க தங்களுடைய வாழ்நாள தியாகம் பண்ணா மட்டும்தான் முடியும். அப்ப அந்த காலத்துல சித்தர்கள் இப்படி இதை பண்ணி தான் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்களான்னு கேட்கும் போதுதான் பெரிய அச்சமும் பயமும் வருது. இதுக்கு வேற மாற்று வழியே இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அதுக்கும் சித்தர்கள் தங்களுடைய நூல்கள்ல மாற்று வழிய குறிப்பிட்டிருக்காங்க. இதனாலதான் சித்தர்கள் எப்பவுமே தனியா வாழாம ஒரு குழுவாவே வாழ்ந்திருக்காங்க. இத பத்தி பாகம் 6ல பார்ப்போம். பாகம் 6, சரியான வழிமுறை. சித்தர்கள் ஏன் குழுவா வாழ்ந்தாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். தனிப்பட்ட முறையில ஒருத்தர் கிரியாயோகாவோ பிராணாயாமமோ பண்ணும்போது மற்றவர்களோட உயிர் ஆற்றல் அதன் மூலியமா குறையுதுன்ற தெரிஞ்சுக்கிட்ட சித்தர்கள் எப்பவுமே குழுக்களா வாழ்ந்தாங்க. 6-7 பேர் ஒரே நேரத்துல இந்த யோகாவை பண்ணும்போது அவங்களோட உயிராற்றல் சரிசமமா பிரிஞ்சு மற்றவங்களுக்கு போறனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரதில்லை. ஆனா இதை தெரியாம இதை பயிற்சி பண்ண மற்றவங்களுக்கு நேர்ந்த இழப்பு சுரேஷ்குமாரும் அவரோட குடும்பமும் கடம்பையும் அவரோட சீடர்களும். நீங்க உயிர் வாழணும்னா இன்னொருத்தர் இறந்துதான் ஆகணும். இதோட முடியாம இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல ஆசிரமங்கள்ல யோகாவும் பிராணாயாமமும் பண்றவங்கள போய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் வயசுக்கும்
சம்பந்தமே இருக்காது. ஆனா இதை ரிசர்ச் பண்ணவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. இதை பண்ணவங்க எல்லார் வீட்லயுமே இருக்கிற மனைவிகளோ குழந்தைகளோ உடல்ல ஏதோ ஒரு நோயோடையோ இல்ல உடல்நல குன்றியோ இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த காலத்துல சித்தர்கள் சொன்னதோட ஒத்து போனதால இது அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்க மாடர்ன் யோகா இதையெல்லாம் தவிர்த்துட்டு பல வித்தியாசமான முறைகளை பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கு நம்ம அந்த காலத்துல சித்தர்களும் யோகிகளும் பெற்ற உடல் வலுவை நம்மளால இப்ப பெற முடியல. அந்த காலத்துல சித்தர்கள் மனிதர்களால இறப்பின்றி வாழ முடியுன்றத நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அவங்க உங்கள்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க அதிக நாள் வாழணும்னா நீங்க நெருங்கி இருக்கிறவங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களும் தங்களோட ஆயுள இழக்க வேண்டியது இருக்கும். நீங்க இப்படி பல ஆண்டுகள் இறப்பின்றி வாழும்போது அவர்கள் முகம்தான் உங்கள் கண் முன் வரும். தனக்கு பிடித்தவர்களும் தன்னை பிடித்தவர்களும் இல்லை என்ற நினைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி வாழ முடியும் என்ற கேள்விக்குறியையும் அவர்கள் எழுப்புகின்றனர். இதனை சித்தர்கள் பயிற்சி செய்ய வேண்டாம் என்றும் இதனால் நீங்கள் அனுபவிக்கும் மனநிலை தடுமாற்றமும் சுய வெறுப்பும் அதிகமாகிவிடும் என்று இதனை பண்ண வேண்டாம் என்று கூறியிருக்காங்க. இந்த மாதிரி பல மர்மமான விஷயங்கள் நம்ம தமிழ் நூல்களில் மறைஞ்சிருக்கு. இந்த சேனல்ல நான் வெறும் ஹாரர் கண்டென்ட் மட்டும்தான் போஸ்ட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு நடந்த ஒரு சம்பவத்தினால நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்படி பண்ணும்போது தான் இந்த மாதிரி பல ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம தமிழ் நூல்களில் மறைஞ்சிருக்கத நான் கண்டுபிடிச்சேன். அதனால் இன்னையிலிருந்து நம்ம சேனலில் வாழ்க்கைக்கு உதவும் தமிழ் நூல்களில் இருந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணப்படும். அதில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தியும் வாழ்க்கை திறனை முன்னேற்றியும் நம்ம தமிழ் பாரம்பரியப்படி வாழவும் கற்றுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கவும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.